இருக்கிறேன். இந்த நாளிலே ஆசீர்வாதத்தை பற்றி உங்களோடு பேசும்படி என்னுடைய இருதயத்தில் ஏவப்பட்டபடியினால் கர்த்தருடைய வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது, ஆதிகாமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஈசாக் அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஈசாக்கு விதைத்த அந்த விதையை கர்த்தர் 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பாருங்க, ஒரு மனுஷன் விதைக்கிற அந்த விதையின் மூலமாக அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் ஐஸ்வர்யவானாக வர வர மகா பெரியவனாக மாறினான் என்று வேதம் சொல்லி, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டோடைய ஆசீர்வாதம் உங்களை பெருக பண்ணும். வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியும் உன் மிருகத்தின் ஜீவனுடைய பலனையும் உன் நிலத்தின் கனியும் உனக்கு பரிபூர்ண நன்மையை கட்டளையிடுவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண நன்மையை கட்டளையிடுவார். நீங்கள் விதைக்கிற விதைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதை போல இந்த பூமியில் உங்களுக்கு நற்பலனை கர்த்தர் கொடுத்து 100 மடங்கு ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தருவார். இந்த நாளில் இந்த சேனல் மூலமாக இங்கே கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கின்படி அவன் விதைத்த 100 மடங்கு அறுவடை செய்து இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே அவர்கள் எதை செய்தாலும் அதில் கர்த்தர் பலனை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணி வர வர கர்த்தாவே ஈசாக்கை போல ஒரு பலத்த ஜாதிகளாக அவர்களை மாற்றுவீராக. அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கட்டளையிடுகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.